ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய பார்க்கலாம். தினமும் இட்லி தோசை சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். வாங்க நம்ம இன்றைக்கி இன்ஸ்டன்ட் கார பணியாரம் செய்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஐகான் பட்டன் பெல்லை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். வறுக்காத ரவை 1 கப், அதே கப்பில் புளிச்ச தயிர் 3/4 கப் இதை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பொருட்களையும் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. திருவுண கேரட் கொஞ்சம், குடைமிளகாய் கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கிடுங்க. உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க, மூடி வச்சுருங்க. இந்த பணியாரத்துக்கு நம்ம சுவையான தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிடலாம் வாங்க. மிக்சியில் 6-10 தேங்காவை சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். சின்ன துண்டு இஞ்சி, கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், சின்ன வெங்காயம் 3, பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், இந்த சட்னிக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சட்னி அரைச்சிருங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. தாளிப்பு கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொத்தமல்லி கருவேப்பிலை எண்ணெயிலெல்லாம் பொரிஞ்ச பிறகு சட்னியில் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ மூடியை திறந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு மாதிரி கட்டியாகவும் இல்லாமல் தோசை மாவு மாதிரி தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பணியார மாவு ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். பணியார பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு மாவை ஒவ்வொரு குழியில் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சுருக்க 2 நிமிஷம், உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். 2 நிமிஷத்துக்கு பிறகு பணியாரத்தை திருப்பி போடுங்க. மறுபடியும் மூடி வச்சு 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்கள். கார பணியாரத்தை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இன்ஸ்டன்ட் கார பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி கூட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் இட்லி மாவு தோசை மாவிலும் கவலைப்படாதீங்க. இந்த இன்ஸ்டன்ட் பணியாரத்தை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.